മലങ്കരയുടെ പരിശുദ്ധ പുണ്യപിതാവേ, മലങ്കര മക്കൾ തൻ കാവൽ പിതാവേ. இறையேசுவில் அன்புமிக்க சகோதரமே, மலங்கரையின் மாணிக்கம் என்று புகழப்படுகின்ற மார் இவானியோஸ் ஆண்டகையின் நினைவு நாளை ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 15ஆம் தேதி மலங்கரை கத்தோலிக்க திருச்சபை மிக சிறப்பாக நினைவு கூறுகின்றது. இந்த வருடமும் மார் இவானியோஸ் ஆண்டகையின் நினைவு நாளை கொண்டாட ஆயத்தமாகின்ற இந்த நாட்களிலே, இன்றைய நாளிலே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்னும் இறைவார்த்தையை அடிப்படையாக வைத்து மக்களின் மனங்கவர்ந்த மார் இவானியோஸ் ஆண்டகை என்கின்ற மைய சிந்தனையிலே ஒரு சில கருத்துக்களை நாம் சிந்திக்கலாம். தாய் வயிற்றில் உருவாகும் முன்பே நான் உன்னை அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் என்னும் இறைவார்த்தைக்கேற்ப தாய் வயிற்றில் இருக்கும் போதே மலங்கரை கத்தோலிக்க திரு அவையின் மறுமலர்ச்சிக்காக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 20ஆம் நூற்றாண்டின் இறைவாக்கினர் தான் மார் இவானியோஸ் ஆண்டகை. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர வேண்டும் என்றால் கடவுளோடு ஒவ்வொரு மகனும் இணைந்திருக்க வேண்டும் என்பது அடிப்படை. ஆகவே மார் இவானியோஸ் ஆண்டகை ஆன்மீகமான முறையிலே ஆண்டவரோடு ஆழமான ஒரு உறவை கொண்டிருந்தார். ஆழமான ஜெப வாழ்க்கை, துறவற வாழ்வு, புனித தன்மை ஆகியவற்றில் மிக உறுதித்தன்மையுடன் இருந்தார். மோசே சீனாய் மலையில் கடவுளோடு பேசியதால் அவரது முகம் ஒளிர்ந்தது என்று விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். மார் இவானியோஸ் ஆண்டகையும் ஆண்டவரோடு இணைந்திருந்ததால் அவருடைய வாழ்வும் ஒளிர்ந்தது என்று வரலாறு சுட்டிக்காட்டுகின்றது. இரண்டாவதாக, கல்வி மூலம் மிக பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம் என்று எண்ணிய மார் இவானியோஸ் ஆண்டகை இளையோரை செராம்பூரில் உயர்கல்வி பெறச் செய்தார். அவர்களது முழு கல்வி செலவுகளையும் அவரே ஏற்றுக்கொண்டார். சமுதாய வளர்ச்சிக்கு கல்வி மிக மிக தேவை என்பதை உணர்ந்த அவர் 78 தொடக்க பள்ளிகளும் 18 நடுநிலை பள்ளிகளும் 15 உயர்நிலை பள்ளிகளும் 2 ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளும் மிக முக்கியமாக மார் இவானியோஸ் கல்லூரியின் நிறுவி மக்கள் மனங்களில் நீங்கா இடம் பிடித்தார். பிறரன்பு பணிகள் செய்யவும், அடிமைகளை போன்று சமூகத்தின் அடித்தட்டில் கிடந்த தலித் மக்கள் மத்தியில் செயல்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்குமாக 1925 திருமூலபுரத்தில் பெண்களுக்காக பெதனி துறவுற சமூகத்தையும் நிறுவினார். அக்காலங்களில் ஆலயங்களில் பெண்கள் ஆண்களின் பின்பகுதியில் தான் நின்று கொண்டிருந்தனர். மார் இவானியோஸ் ஆண்டகை இந்த முறையை மாற்றி ஆலயங்களில் பெண்கள் வலப்பக்கமும் ஆண்கள் இடப்பக்கமும் நிற்கும் முறையை ஏற்படுத்தி பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கினார். ஆகவே மார் இவானியோஸ் ஆண்டகையின் வாழ்வால் ஈர்க்கப்பட்ட ஒரு சில மக்கள் கூறிய வார்த்தைகளை நாம் பார்ப்போம். இருளின் மத்தியில் எங்களுக்கு ஆறுதல் அருள வந்த பொன் தாரையேகையே வெல்க மேன்மேலும் இப்புவியில் என்று மகாகவி வள்ளத்தோள் புகழ் பாடுகிறார். திருவனந்தபுரத்தை வடிவமைத்தவர்களில் மிகவும் முக்கியமானவர் மார் இவானியோஸ் ஆண்டகை என்பதை எதிர்காலத்தில் மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்றும், பட்டம் நகரின் தங்க புதல்வனே எங்கள் ஆண்டகை என்றும் ராமசாமி ஐயர் கூறுகின்றார். அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கான மக்களின் சாட்சியாக மரியன் மாநாட்டில் திருப்பலி அர்ப்பித்தவர்தான் மார் இவானியோஸ் ஆண்டகை. அமெரிக்காவின் டெய்லி நியூஸ் பத்திரிகையின் முதல் பக்கத்தில்
ஆயரின் படத்திற்கு கீழ் இவ்வாறாக அடிக்குறிப்பு எழுதப்பட்டிருந்தது: The most photographed person of the year என்று அச்சிடப்பட்டு அந்த நாளிதழ் வெளிவந்தது என்று வரலாறு கூறுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையில் ஆயரின் சொற்பொழிவை உலக தலைவர்கள் பெருமையோடு ஏற்றுக்கொண்டார்கள் என்றும் வரலாறு கூறுகின்றது. ஆகவே அன்புமிக்க சகோதரமே, உங்கள் ஒளி மனிதருமின் ஒளிர்க என்னும் இறைவார்த்தையை அடிப்படையாக கொண்டு மக்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்த மார் இவானியோஸ் ஆண்டகையின் திருநாளை நாம் அனைவரும் இணைந்து சிறப்பாக கொண்டாடுவோம். அவ்வாண்டகை புனிதர் பட்டம் பெற நாம் அனைவரும் உருக்கத்தோடு ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.